எக்ஸைஸ் 6.3 பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. ஓகேவா? அதுவே காசுனா சைனு, டேன்னா காட்டுனா டேனு, கொசிக்கன்னா சீக்கன்னா கொசிக்கன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னது சைனு வந்து காசாக மாறும், அதுவே காசாக இருந்துச்சுன்னா சைனாக மாறிடும். புரிஞ்சுதில்ல? ஸோ அப்போ இதான் நம்ம இதில் போட போகிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 47 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ காஸ் 47 அப்படிங்கிறப்ப இதை 90ல் மாற்றணும் அப்படின்னா 90யோட எதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 47 கிடைக்கும்? 90ல் 47 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ? 43. ஓகேவா? அப்போ 90ல் 47 போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 47 தான் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதை மாற்றலாமா? ஸோ இப்போ இதை காசு வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்? முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் இருக்க அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காஸ் 47 டிகிரி டிவைடட் பை சைன் 43 டிகிரி. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர். ஸோ இதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு எப்படி எழுதலாம் நம்ம? காஸ் 90 மைனஸ் 43, 90 டிகிரி மைனஸ் 42 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? சைன் 43 டிகிரி. இது அப்படியே தான் எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை பாருங்களேன். இப்போ ஹோல் ஸ்கொயருக்கு அப்படியே போட்டுட்டாச்சு. இப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? சைன் தீட்டான்னு தெரியுமா? இப்போ சைனு தீட்டாக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? 43 இருக்கா? ஸோ 43 டிகிரி. ஓகேவா? டிவைடட் பை அதே சைன் 43 டிகிரி ஆல்ரெடி இருக்குது, அது அப்படியே போட்டாச்சு. ஹோல் ஸ்கொயர். ஸோ இது கேன்சல் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான்? 1 தான். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னது? 1. இப்போ நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போமா? ஸோ இது வந்துட்டு என்னது? சைன் 72 டிகிரி. ஓகேவா? ஸோ டிவைடட் பை காஸ் 18 டிகிரி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா சைன் 72 டிகிரியா? ஸோ இப்போ இதை வந்து மாற்றணும் அப்படின்னா சைன் 90 மைனஸ் 18. ஓகேவா? ஸோ 90ல் 18 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 72. ஓகேவா? டிவைடட் பை ஆல்ரெடி இருக்கிற காஸ் 18 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டானா என்னது? காஸ் தீட்டாவா? ஸோ அப்போ காஸ் 18 டிகிரி. இந்த இடத்துல தீட்டாக்கு பதிலாக 18 இருக்குது, ஸோ அதனால் 18 போட்டாச்சு. ஸோ டிவைடட் பை காஸ் 18 டிகிரி. ஸோ இது கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ காஸ் 45 டிகிரியோட வேல்யூ வந்துட்டு என்னது? 1/√2வா? ஸோ அப்போ பாருங்கள், இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஸோ கொஷின் எடுத்து அப்படியே எழுதிக்காங்க. எழுதிட்டு இதோட வேல்யூ 1 ப்ளஸ் இதோட வேல்யூ என்னது? 1 மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 45 டிகிரியா? ஸோ 1/√2 ஹோல் ஸ்கொயர். 1 + 1 எவ்வளோ? 2. ஸோ 2 மைனஸ் 2 1 டிவைடட் பை √2 ஸ்கொயர் பண்ணால் 2. ஸோ இதே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கிடைக்குமா? ஸோ 2 மைனஸ் 1. ஸோ 2ல் 1 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்னது? 1. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 1. புரிஞ்சதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.